நீங்க காலகட்டத்துல நான் மயங்கிறதில்ல இவர் சத்தியமாலாம் திருப்பி அடிச்சு போற சொன்னாரு சாமி காலத்துல பாம்பு கடிச்சா விஷயம் என்ன நீ செத்து போறியா என் கால சுத்திருக்கா உன் கால சுத்திருக்கா அப்படின்னா அப்ப உன் கால சுத்திருக்கு ஆனா மலை கழிச்சிட்டு போல புறப்படுங்க என்ன எதுவும் கேட்க கூடாது. ஆமா நான் எதுக்கு கேட்கிறேன் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆடி மங்கையன் கூட இது உங்க வீடா? என் வீடுதான். இந்த வீட்டுல எனக்கு பேர் வாதி பங்க இவ்வளவு பேராசை. அதோ உயரமாக தெரிகிறது 9 நவராத்திரால நினைக்கப்பட்ட தங்க கோபுரம் என்னுடைய சொந்த கோபுரம். அந்த தங்க கோபுரத்தையும் எனக்கு பேர் வாதிங்க. அருகிலே தெரிய வேண்டிய சரிவுள்ள மலை 428 ஏக்கர் விஸ்தீர்ணம் எனது சொந்த மலை. மீதி எல்லாம் குபேரனுடைய மலை. குபேரம் வரல வேணாங்க. உங்க 428 ஏக்கர் நகரத்துல எனக்கு பேர் வாதி பங்கு. கோவிலுக்கு முன்பதாக பெரிய ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய கருட கம்பம் இருக்கிறது. அது என்னுடைய சொந்த கம்பம். எனக்கு பூரா முழுகமா இருக்காங்க. சுவாமி இந்த கோபுரம் தங்கம் பவுனு இதெல்லாம் அம்மாவுக்கு சொத்துக்கு மேல ஆசை இல்லை. சரி அதெல்லாம் வேணாங்க. அந்த கம்பம் சொன்னீங்க பத்தியா அடியில மொத்தமா நுனிய போய் கூசா அந்த கம்பத்தை நம்பிதான் அம்மா வந்தது. இது வந்துருக்கிறது என்னங்க இது 4 கால் மண்டபம். இது குபேரன் மண்டபம் என்று சொல்லலாம். இரவு முதல் 24 விடையும் ஹரி பஜனை நடக்கும். கவனமாக்க ஒளிவண்டை கைவெடுப்ப தேங்காத புத்திருந்து சீதாமுறை பற்றி வாங்கல் குடிரைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத பஜனையை ஏங்க என்ன வேற்றுமை இல்லாத பஜனை பாடுவார்கள். பஜனை கோலாட்டம் படிப்பார்கள். அதோடல்ல கோவிலுக்கு ஈசாந்தி முறையிலே குளம் இருக்கிறது. குளத்திலே எல்லாரும் குளித்து சுத்தமாக சென்று அங்கம்பர் விடுவார்கள். அதை பார்க்கலாம். திருப்பி செல்லும் போது நகர இடத்தை தகத்தோடு பேசக்கூடிய அப்துல் காதர் ஷேக் முகமது சபைக்கு வருவாங்க.